காதலிய தேட அவள் தென்படுவாளோ என் கண் மறைவாக இன்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு அவள் தென்படுவாளோ என் கண் மறைவாக இன்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு அவள் எங்கே என காணாமல் வாட என்னை தான் எங்க வைப்பாளோ அவள் எங்கே என காணாமல் வாட என்னை தான் எங்க வைப்பாளோ தாண்டியாட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட குஜராத் குமரிகளாட காதலன் காதலிய தேட உன்னை கண்டு எண்ணம் யாவும் அல்ல ஊமையாகி நின்றதென்ன சொல்ல 100 வார்த்தை அல்ல அல்ல ஒரு வார்த்தை புரியாதா எந்த வார்த்தை சொல்லவில்லையோ நீ அந்த வார்த்தை எந்த கண்களால் நான் 100 ஜாடையில் சொன்னேன்னு தெரியாதா புரியாதா மை போல நானும் கண்ணில் சேர வேண்டும் மை போல நானும் கண்ணில் சேர வேண்டும் பூவை போல நானும் உந்தன் கூந்தல் சேர வேண்டும் கண்ணில் வைத்த மையும் கரைந்து போக கூடும் கூந்தல் வைத்த வண்ணப்பூவும் பாடி போக கூடும் சரி காதல் நெஞ்சே நான் பெறலாமா உன் கணவனாக நான் வரலாமா இந்த வார்த்தை மட்டுமே நிஜமானால் ஒரு ஜன்மம் போதும் உயிரே வா அன்பே வா உயிரே வா அன்பே வா தாண்டியாட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட குஜராத் குமரிகளாட காதலன் காதலிய தேட அவள் தென்படுவாளோ எந்த கண் மறைவாக நின்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு அவள் தென்படுவாளோ எந்த கண் மறைவாக நின்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு அவள் எங்கே என காணாமல் வாட என்னை தான் எங்க வைப்பாளோ அவள் எங்கே என காணாமல் வாட என்னை தான் எங்க வைப்பாளோ நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வணக்கம் வச்சோன்னு இசையில் தொடங்குதம்மான ஒரு பாடல் ஆரம்பிச்சிருக்கு. நிச்சயமா அவங்க வாழ்க்கை மிக 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 சிறப்பா இருக்கும். மீண்டும் ஒரு படத்தை கைத்தடல் நிவாஸ் அவர்களுக்காக. தேங்க்யூ. அடுத்ததா நான் அழைக்கக்கூடிய ஒரு அன்பு பாடகர். அவங்க இப்பெல்லாம் சென்னை, தர்மபுரி, கோயம்புத்தூர் அப்படிலாம் ப்ரோக்ராம் பண்றதே கிடையாது. அமெரிக்கா, துபாய், இங்கிலாந்து அப்படிதான் ப்ரோக்ராமே பண்றாங்க. இப்ப தர்மபுரி பார்த்தோன்னே லாஸ்ட் டைம் அமெரிக்கால மீட் பண்ணலன்னா இப்ப இங்கதான் மீட் பண்றோம் அப்படின்னு கூட சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமையான பாடகர். சூப்பர் சிங்கர்ல உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் மனசுல இடம் பிடிச்சு விஜய் டிவிலேயே ஒரு சீரியல்ல ஹீரோயினா நடிச்சு ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்ல பாடி நிறைய ஷார்ட் பிலிம்ல அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தின
ஒரு வெர்சடைல் பர்சனாலிட்டி, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி சௌந்தர்யா அவர்களை ஒரு பலத்த கைத்தறலோடு மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஏன் இப்படி வாடா முன்னாடி இவ்வளோ இடம் இருக்கு, அந்த பையனை போய் அழ வைக்க சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மறந்துட்டேன், சொல்ல மறந்துட்டேன், ஏதாவது லைவ் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. செக் ஓகே. இப்பயும் காலையில சேர்ந்து அவங்க என்ன வேணுமோ அவங்க சொல்லித்தரேன் அப்படின்றதான் கேட்குறேன். கேளு, எதனா பண்ண முடியுமான்னு கேளு. இங்க வந்து இளையராஜா சாரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்கன்னு சொன்னாங்க, அப்படியா? ஒரு தடவை ராஜா சாருக்காக பலத்த கைத்தட்டல் கேட்கலாமா? ஏன்னா வரிசையா அடுத்து ஒரு 10 பாடல் அவரோட அருமையான பாடல்கள் தான் பாட போறோம். ஸோ இது ஒரு எவர் கிரீன் சாங் உங்களுக்காக. எஸ், அதாவது வந்தோடனே முதல்ல வணக்கம் பாடிட்டு பேசலாம். தர்மபுரி மக்களை எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேட்டு பழகு. நான் எப்பவுமே திறமையை காமிச்சிட்டு தான் நான் பேச்சு வச்சுக்கிறேன். ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரி, they don't have a choice. என்னது மக்கள் மத்தியில் எஸ் வாழ்த்தல் நைஸ்
நீ பாடுற சௌந்தரியா நீ பாடுற பேருக்கு போட்டுட்டு ஒரே செய்தி ஆஹா சூப்பர் சார் நீங்க என்ன கேட்டீங்க கொடுக்கவே இல்லை தேங்க்யூ சார் ரொம்ப சந்தோஷம் இப்போ அடுத்ததான் அந்த மேடைக்கு நான் கூட்டு போற இனிய பாடகி எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் நம்ம ஆக்டர் ஜெய்யா இருக்கலாம் எல்லாருக்குமே பாடல் பாடிருக்காங்க ஒரு 50 திரைப்படங்களுக்கு மேல பாடிருக்காங்க ஏழாம் சார் மியூசிக்ல இன்னும் மிக 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 பெரிய இசைப்பாளர்கள் இசைகள் எல்லாத்தையும் இங்க பாடிருக்காங்க சூப்பர் சிங்கர் 3ல ஸ்ரீனி கிங்கர் எல்லாமே ஒரே மேட்ச் 3 பேருமே சௌந்தர்யா எல்லாருமே ஆனா நீங்க 3 பேருமே தனித்தனியா அவங்க எல்லாம் மிகப்பெரிய லெவல்ல இருக்காங்க உங்க எல்லாருமே பிடிக்கும் நினைக்கிறேன் சரி விட்டுரு மனுஷனா ரொம்ப அழகா இன்ட்ரடியூஸ் பண்ணி சரி ஓகே கேட்பாங்க பிரைட் அண்ட் க்ரூம்க்கு கேமரா பாருங்க இப்படி திரும்பிடுங்க ரெடி என் கண்ணாலே
மறந்துடுவீங்க. ரஞ்சிதம் என்ன படிக்கிற? ரெண்டாவது ஒன்னாவது சூப்பர். அம்மா அம்மா எங்க? அங்க இருக்காங்க. எல்லாருமே கவர் ஆகுது சார். பின்னாடி வந்தாள் மகாலட்சுமியே என்றும் அவள் ஆட்சியே வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே அடியேனின் குடிவாழ குடிதர புக வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே பக்தரின் வீட்டோடு பொங்கலிட்டாள் பக்தரின் காமாட்சியோ மீனாட்சியோ அபிராமியோ சிவகாமியோ அம்பிகை என்றொரு கன்னிகை என்றொரு உருவம் எடுத்து உறவை நடந்து வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே என்படி நேராக ஆக்கி வைத்தாள் என்னையும் சீராக மாற்றி விட்டாள் என்படி நேராக ஆக்கி வைத்தாள் என்னையும் சீராக மாற்றி வைத்தாள் தெய்வீகமே பெண்ணானோ நான் காணவே வந்ததோ Ah
அடுத்ததான் அவங்க எல்லாருமே மீண்டும் மகிழ்விக்கிறதுக்கு சௌந்தர்யா அவர்களை மேடைக்கு வருமாறு நினைக்கிறேன். வாங்க சார். என்ன பாட்டு? ரீசெண்டா வந்து பயங்கரமா வைரலா போன ஒரு பாட்டு. அப்படியே நான் வந்து ஒரு சின்ன பாட்டு. ரீசெண்டா பயங்கரமா வைரலா போனதுங்கிறது உங்களுக்கு அதான் ஒரு மாதிரி சார். நல்ல பாட்டுல இந்த மாதிரி அழுகிறது வச்சிருக்கேன். சரி, என்ன பாடம்? இது வந்து தமிழ் பாப்பா நீ ஒன்னா இருக்காது முத்தமலை பாட்டு தெரியுமா? சரி சேர்ந்து போனா பாடிக்கிறேன். முத்தமழை எங்க கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ, ஜாரோதம் மாரோதம் இந்த உந்தன் கையில் சொர்க்கம், பொல்லாயிரவோ சொல்லாரவோ இல்லா உறவனை வேண்டி மோசரோ கண்ணாடா என்னாடா கண்ணாடா இன்னும் வரும் எங்கள் கதை எங்கள் கதை இன்னும் வரும் எங்கள் கதை எங்கள் கதை திந்தன தோங்கன திந்தன தோம் திந்தன தோங்கன திந்தன தோம் கனவிலே காதல் கொண்டேன் கண்விழித்தேன் அவன் காணவில்லை கண்விழித்தேன் அவன் காணவில்லை கண்விழித்தேன் அவன் காணவில்லை என்னோடு உன்னை உண்டாகும் வரை என்ன செய்தும் வழி தீரவில்லை கருணை கொண்ட கண்ணோக்கி போய் சொல்லி போதும் போதும் போனாலும் பெண்ணென்ன செய்வோம் முத்தமழை இங்கு கொட்டி தீராது முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ ஜாரோதம் மாருதம் இங்கு உங்கள் கையில் சொர்க்கம் கரி கரி கம கரி கரி சரி கரி கம கரி கரி சரி 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 கரி கம கம நான் காதலி காதலி வேணும் பெரும் தேசம் என்பே காலம் யாவும் நீதானே அந்த காலம் இன்னும் ஒரு முறை இந்த கதை சொல்லவா காதல் விழும் வரை காதல் பாடவா ஜாரோதம் மாருதம் இங்கு உனக்கு சொர்க்கம் கொல்லாயிரவோ சொல்லாரவோ இல்லா உறவனை வேண்டி மோசரோ கண்ணாடா என்னாடா கண்ணாடா இன்னும் வரும் எங்கள் கதை எந்தன் கதை இன்னும் வரும் எந்தன்
தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அழகான குரலை பாடிருக்கீங்க. சொந்த மதிக்கிறேன். தேங்க்யூ. நிச்சயமா மீண்டும் உங்களை வந்து தன்னுடைய காந்த குரலால் வசீகரிக்க பூஜா அவர்களை அன்புடன் நினைக்கிறேன். ஏகப்பட்ட நேர் விருப்ப வேற வந்திருக்கு. எங்க என்னோட 2 ஆடியன்ஸ் காணும். 1வது 2வது ஃபர்ஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு பாவம் சாப்பிட்டு விடுங்க. அவங்க அம்மா அப்பா நல்லா என்கிட்ட கோத்து விட்டு போயிட்டாங்க ஜாலியா. மாமா பார்த்து பாருடா. யார் அந்த 2 ஆதார் கார்டுன்னு பார்க்குறேன். ஆனால் பரவாயில்ல, இந்த ஃபேமிலி நீங்கள் வந்து எல்லாரும் உட்காந்து நல்லா ஆசையாக கேட்குறீங்க. அக்கா அக்கா பேர் என்ன சொன்னீங்க? பூஜா. இங்கே பார்த்துக்கம்மா. அக்கா என்ன? காஞ்சனா. அக்கா நீங்கள்? லாவண்யா. லாவண்யாவோட வீட்டுக்காரங்க இருக்காரு, அண்ணன் இருக்காப்ல. சார் நீங்கள் தானே? ஓகே. காஞ்சனா உங்களோட எங்க உங்கள் 2 பேருக்கு சொல்கிறேன். எங்கேயாவது ப்ரோக்ராம் நடந்ததுன்னா உங்களுக்கு கால் பண்ணுறேன். 2 அக்காவை அமுச்சு விட்ருங்க. ஏன்னா இவ்வளோ நல்லா யாராவது சிரிச்சாதான் மற்றவங்களாம் சேர்ந்து சிரிப்பாங்க. இவ்வளோ ரசிகைகளை நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் எப்படி சந்தோஷமா இருக்கீங்களோ இதே மாதிரி வாழ்க்கை முழுக்க நீங்கள் குடும்பமாக சந்தோஷமா இருக்க இறைவன்ட்ட என்னுடைய பிரார்த்தனைகள். நல்லா சிரிச்சு எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இந்த சூப்பரான பாட்டு உங்களுக்காக. எஸ். ஒரு அழகான ராஜா சாரோட பாட்டு. இந்த பாட்டு பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் என்ஜாய்.
கேட்டாலும் இசைஞானியுடைய இசையில இந்த மாதிரி மனதை வருடக்கூடிய பாடல்கள் கேட்கிறப்ப அதோட சந்தோஷமே தனி. என்ன ஒரு ஆனந்தமா இருக்கு இந்த மாதிரி பாட்டு கேட்கிறப்ப. சூப்பர். அதாவது ராசாவே ஒண்ணு எண்ணி ஒரு ரோசா பூ காத்திருக்கா பூத்திருக்கா காத்திருக்கு. இதெல்லாம் பழைய காலத்துல கணவன் வரப்ப மனைவி காத்திருந்ததுக்கான அடையாளம். அம்மா சிரிக்கிறேன் கரெக்டு தானம்மா? இப்பெல்லாம் புருஷா வர எல்லாம் சீரியல பார்த்துட்டு உட்காந்துருக்கு, போயா போய் எடுத்து சாப்பிடியா அப்படின்னு. போன் அந்த நண்பர் அவருடைய உள்ள குமுறல் எனக்கு தெரியும் பிரதர். ஏன்னா ஒரு ஆம்பளை மனசு ஒரு ஆம்பளைக்கு தெரியும். வெரி குட். இனிமேல வேற லெவல்ல ஃபன் பண்றதுக்கு டூயட்டா கிளம்புறங்க போறாங்க. நிவாஸ் அண்ட் சௌந்தர்யா ப்ளீஸ் கம். வாடா வாடா. கம்மி பண்ணலாம். அது நம்மூர போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழி தமிழ் போல் இனித்திடுமா? என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என் நாடு என்றாலும்
என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா என்றாலும் அது நம் ஊர போல வருமா அது என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா சபாஷ். சொர்க்கமே என்றாலும் அது தர்மபுரிக்கு ஈடாகுமான்னு பாடியிருக்கணும் ஒரு வரி. நான் எதிர்பார்த்தேன். ஆனா நம்ம ஊர்னாலே தர்மபுரி தானே, கரெக்ட். ஆனா நீ பாடுற உற்சாகத்துல சௌந்தர்யா கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து வந்து அண்ணனை கொஞ்சம் கபலீகரமாக்கிட்டேன். அவரும் மைக் எடுத்துட்டு பின்னாடியே வந்துட்டு அவர் தர்மபுரில இருந்து பின்னாடி திரும்பி கிருஷ்ணகிரியே போயிட்டார். எஸ் ப்ரோ, அடுத்த பாட்டு ப்ரோ. பூஜா போடுங்க ப்ரோ. ரெண்டு அக்கா நம்பிதான் இருக்கு. ஆமா, அவங்க 2 பேர் வீட்டுக்காரன் தனித்தனியா போய் சாப்பிடுவாங்க. 2 அக்காக்கு நான் பரிமாறுறேன். அவங்க நம்மளோட சாப்பிட்டோம். ஆமா, நம்மளோட சாப்பிட்டோம், கரெக்ட்.
மேஜிக், சௌந்தர்யா நிவாஸோட மேஜிக், எல்லாரும் அவங்க ஏரியாவில் ரூட்டு தலை மாதிரி. வெரி குட். இந்த எங்களோட ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நாங்கள் இங்கே தான் இருப்போம், நீங்கள் சாப்பிட்டு வந்து பொறுமையாக எடுக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, உங்கள் ஃபோனில் கேமரா எங்கே இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. நம்பர் 3, செல்ஃபிக்கு அதில் ஒரு பட்டனை அமுத்தணும், அப்போதான் நம்ம முகம் தெரியும், இல்லைன்னா மண்டபமே தெரியுது. நம்பர் 4, நாங்களும் மனுஷங்க தான். நம்பர் 5, உங்களை என்டர்டெயின் பண்ண வந்திருக்கோம், என்டர்டெயின் பண்ணுவோம். வழக்கமாக 1300 லாயர்ஸ் மீட் பண்ணேன் அண்ணன்களை. நாங்களாம் லாயர்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க லைஃப்ல ஒரு பெஸ்ட் டைமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டானே? நல்லா சிரிச்சு வெறும் கேஸாக பார்த்து அந்த 3 பேர் என்ன பாடுபடுவாங்க பாவம். இங்கே வந்து வழக்கமான வேலையெல்லாம் விட்டுட்டு என்ஜாய் பண்ணுறது, அதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே அதுதான். அதுக்காக தான் இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டுருக்காங்க. வாங்க. ஏன் இப்படி மூஞ்சி சிரிச்சிருன்னு வச்சிருக்க சௌந்தர்யா? இந்த மாதிரி இருந்தா எப்படி உனக்கு மாமியார் அமைவா? தருமபுரியில சொல்றேன் ஐயா, பொண்ணு பார்க்க ரெடியா? சொன்ன உடனே வந்தீங்க, வீட்டுல பயிர் காணாம நினைச்சேன். சித்தாட கட்டிக்கிட்டு நீங்க எங்க ஏஜ்ல இருந்தப்ப அந்த பாட்டை பார்த்திருக்கீங்க. ஐ லவ் யூ. எந்த ஹீரோயின் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பழைய காலத்துல எந்த ஹீரோயின் பிடிக்கும்? ஹீரோயின் சிவாஜி கணேசன். சிவாஜி சார். ஹீரோயின் சரோஜினி. அப்படி வாங்கல சொல்றப்பே ஒரு வெக்கம் முகத்துல. அம்மா வந்திருக்காங்களா? வீட்டுல வந்திருக்காங்க. தைரியம் தான். ஓகே ப்ரோ, நீங்களே ஹேண்டில் பண்ணுங்க ப்ரோ. அந்த அன்எஜுகேட்டட் கேர்ள் இல்ல, முக்கியமா ரொம்ப முக்கியமா ப்ரோ, இவ்வளோ அழகான குரலுக்கு அவ்வளோ அழகான இசையை சேர்க்கிறது நம்ம ஜீனி பேண்ட் தான். இந்த பேண்ட்ல இருக்கிற எல்லா மியூசிஷியனுக்கும் ஒரு பலத்த கைத்தல கொடுத்துடலாமா? அமேசிங் ப்ரோ, அமேசிங். ஃபர்ஸ்ட் டைம் உங்க எல்லாரையும் பார்க்குறேன். அமேசிங். ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம டீமா தனித்தனியா பார்க்குறோம். கல்யாணத்தே தேவா காய்ச்சாத பாலிலா நீதானே வானிலா என்னோடு வாழ வெண்ணிலா உன்காத கண்ணிலா ஆகாய மண்ணிலா கல்யாணத்தே
அது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். அது எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து என் கூட என்னோட சீசனில் பாடினவங்களோட வந்து இவ்வளோ வருஷம் நாங்கள் வந்து வேறு வேறு வெளியிலேருந்து தனித்தனியாக வந்து கான்சர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி அமையறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரே ஒரு சீசன்லேருந்து நம்ம 3 பேருமே வந்து ஒரு சின்ன ரீயூனியன் தான் எங்களுக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்குமே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஈவினிங். ஸோ ஐ தாட் ஐ ஷுட் ஷேர் திஸ் வித் யூ ஆல். கிட்டத்தட்ட 2010, 11 சீசன் 3ல் வந்தவங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், 10 ஸோ இவ்வளோ வருஷமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் த்ரூ மியூசிக் அண்ட் கலீக்ஸாக இருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க முன்னாடி பார்க்க. வணக்கம் வாங்க.
செக். போட்டோ எடுப்பவர்கள் கவனத்திற்கு, சிறிது நேரம் நாங்கள் உயிர் வாழ்வதற்கு உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 2000 மோனிகாவை என் பொழப்பு என்ன ஆகிட்டு இருக்கு? மோனிகா ஒரு மனுஷன் ரிசப்ஷனுக்கு கூட அங்க சிரிச்சுக்கு நிக்கிறேன் நான். யாராவது அக்கறை எடுத்து ஒரு தண்ணி எடுத்து கொடுத்தீங்களா? ஒருத்தர் போனை வச்சுக்கிட்டு பல்ல மட்டும் போட்டோ எடுக்கிறாரு, முகரை எடுக்க மாட்டேங்கிறார். தேடிக்கிட்டு இருக்காரு இப்படியே செல்ஃபி வச்சுக்கிட்டு. என்னையா ஒரு மனுஷன் பண்ற வேதனை? தனியா எடுக்கிறாரு, பொண்டாட்டியோட எடுக்கிறாரு, ஜோடியா எடுக்கிறாங்க. ரேஷன் கார்டுல தனித்தனியா தர முடியும், ஆதார் கார்டா தரும். என்னையா அக்கிரமமா இருக்கு தர்மபுரியில. இங்க அக்கா இங்க பாருங்க, அந்த அக்காவோட சொந்தக்காரங்க அமைதியா விடுறவங்கள. ஏய் சௌந்தர்யா, சிரிச்ச மணி கேடு. அந்த ஃபேமிலி குழந்தையை தூக்க சொல்லுங்க, கவனமா இரு. ஓகே, வெரி குட் ப்ரோ. நானும் பாடுறேன் ப்ரோ, அட்ஜஸ்ட் பண்ணிங்க ப்ரோ. இங்கே நிக்கிறேன் கொஞ்ச நேரம். இப்ப நம்ம 2 பேரும் பாடினா அவங்களையும் பாட வைக்கலாமா? ஆனா சிரிச்சு வாய் வலிக்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, இது வந்து 800 போட்டா. இது ஒருத்தர் சொல்ற நல்ல சிரி தம்பிங்கிறார். அமைதி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம். வாட்சுக்காவது இருக்கேன். சும்மா ஒரு ஆக்ஷன். என்ன பாட்டு? அந்த ஆக்ஷன் தான் ராமர் பண்ணிட்டாரு. ஆமா, என்னோட பண்ணுவோமா ப்ரோ? இந்த ஃபன் ஜாலியா இருக்கு. இப்போ அவங்களும் பண்ணா எப்படி இருக்கும்? சூப்பர் ப்ரோ, நான் இன்டராக்ட் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து பாடுவீங்களா? எல்லாருமே ரொம்ப சிம்பிள், ஈஸி தான். நாங்க சொன்னது அப்படியே பண்ண. பி சுசீலா எவ்வளவு பேர் இருக்காங்க? ஒரு நிமிஷம். சாரி, பாடுறீங்களான்னு கேட்டோன்னு முதல்ல கை ஒசந்துது. இது வரைக்கும் என்ன பாட்டு நீங்க பாடி இருக்கீங்க? அதுல ஏதாவது ஒரு 2 வரி சாம்பிள் எடுத்து விடுங்க. இங்க பாருங்க, சொல்லுங்க பாப்பா. அவங்க பாட மாட்டாங்கன்னா என்ன ஆட வச்சிருவாங்க. இதெல்லாம் குடும்பத்துக்கு என்டர்டைன்மெண்ட். என்ன பாட்டு அவங்க பாடணும்? ஒண்ணுமே கிடையாது, சிம்பிள். நம்ம பாடுறதை நீங்க ரிப்பீட் பண்ணா போதும். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்னைக்குமே வர டியூஷன் அட்டெண்ட் பண்ணோம். டியூஷன்ல பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எக்ஸாம். ஓகே? யாரும் ஒரு நிமிஷம், யாரும் பயப்படாதீங்க. சைனா திருப்புற படத்தெல்லாம் விட்டுட்டேன். எப்ப விஜய் டிவிக்கு வந்தோன்னா அப்பயே அந்த படத்தை நிறுத்திட்டேன். இப்பதான் தோடு வளையல் தான். போலாம். அந்த அக்கா சொல்லுது கவரை நான் அதில் போகணும். எல்லாம் எனக்கு கேட்கும். யார் இதுடா? என்ன தோட போடல? ஆமா, ஆல் ஆஃப் யூ ரெடி? ஃபர்ஸ்ட் நான் அப்படி தள்ளி போயிட்டேன். அப்பதான் விசிலிங் உட்காந்து ஃபர்ஸ்ட் சுருதி சேர்க்கணும். ஏன்? ஓகே. பாடலாம், எல்லாரும் பாடலாம். எல்லாரும் பாடினா ஓகே, இருக்கீங்களா? இங்க டீமா சொல்லுங்க. அப்ப நம்ம டீமா பிரிச்சிரோமா? ப்ரோ, நீங்க இருக்கிற பக்கம் டீம் ஏ. சூப்பர். உங்களுக்கு அப்புறம் வரது எல்லாமே டீம் பி. நாங்கலாம் ஒரு டீம். ஓகே, நோ டீம் ஏ கெத்து. டீம் பி கெத்து கிடையாதா? அவ்வளவுதான். இப்ப வாய்ஸ்ல கெத்து இல்ல. இங்க பாருங்க, இந்த அக்காவெல்லாம் கடத்தினா 1 மாசம் தாங்கலாம். 1 வருஷம் உட்காந்து சாப்பிடலாம் போல இருக்கு. எவ்வளவு சார் அந்த ஆளா? வாய் கொடுக்கறத பின்னி வாங்கிருங்க. ஐயோ தெய்வமே, சவரன் அங்க ஒட்டு ஒரே ஒத்த சங்கிலிய போட்டுட்டியா? ப்ரோ, எங்க டீம்ல ஒரு அக்கா இருக்காங்க பாருங்க. சரி, கார்த்திகா அக்கா. டீம் பி. என்ன சைலண்டா முறைச்சு பார்த்தா என்னன்னா உயிரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்களா இங்க? பட் ப்ரோ ரெடி. ஆனா ப்ரோ, ஐயா, இது வந்து சரோஜாவுக்கு ரசிகர் இருக்காங்க தலைவன். ஆனா இது வந்து சீரியஸான ஒரு இசை போட்டி. ஓகே, நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். ஓகே ப்ரோ, நான் ரொம்ப பயங்கரமா இருப்பேன். இப்ப பார்க்கலாம். ஓகே, நான் பாடுறது எந்த டீம் பெஸ்டா பாடுறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். ஓகே. எல்லாருமே சேர்ந்து பாடினா அவங்களுக்கு மார்க் போயிடும். டீம் ஏ பாடுவோம். ஓகேவா? டீம் ஏ மட்டும் பாடுறோம். அவரு ஸ்ரீனி நிவாஸ் ப்ரோ பாடுறத அப்படியே ரிப்பீட் பண்றோம். நல்லா கும்பலோட கூட கத்தி விட்டு யாரும் கேட்காது. ஆஹா, கேக்குதா ப்ரோ? என்ன ப்ரோ எல்லாம் ஏங்கிறாங்க?
எங்க டீம் அப்படியே சுத்தி சுத்தமா இருக்கு. இப்ப அடுத்த நோட்டு கொடுக்குவா. ஓகே. எத்து நாங்க பாடி பாடணும், அதனால தான் கேட்கிறேன். இப்ப நீங்க மட்டும் பாடுங்க. நல்லா பாருங்க. டீம் பி இப்ப பாருங்க. நான் எங்க டீம்ல தோல்வி நான் ஒப்புக்கிறேன். அதுக்கு காரணம் இந்த மகராசி தான். நீங்க என்ன பாட சொன்னீங்க? அம்மா என்ன பண்ணாங்க? ஓகே, இப்ப டீம் பி அதை எப்படி பாடுறாங்க பாருங்க. ஓஹோ, நம்ம வைரமுத்து ஐயா சொன்ன மாதிரி வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்ல. நிவாஸ் ப்ரோ, என்ன கலவரம் நடந்தாலும் சரோஜாதேவி ரசிகன் செல்ஃபி எடுக்க ரெடியா இருக்காப்ல. நான் செல்ஃபி ரொம்ப எடுக்கிறாங்கன்னா கூட்டத்துக்கே வந்தேன். என் தலைவர் இங்க வச்சு லாக் பண்றாரு. அன்னையே வைரமா, சரி, ஐயோ இப்போ வந்து மெயின் லைன் போலாம். ஓகே ப்ரோ, இந்த லைன் தான் டஃபஸ்ட். இது பாடியாச்சுன்னா பாட்டு. ஓகே. ஓ டீம் ஏ. ஓ நம்ம டீம்னால நான் ரொம்ப சப்போர்ட் பண்ண முடியாது. கரெக்டா கவனிங்க. பாப்பா எவ்வளவு அழகா டீம் பி எப்படி அதை பாடுறாங்க, அந்த சங்கதி அப்படி ஸ்பஷ்டமா விடணும். ஓ ப்ரோ, எல்லாம் கூட சேர்த்துறாங்க ப்ரோ. இவங்க தான் எங்க டீம்ல தெரியாம இந்த மனுஷன் கையிட்டு உட்கார்ந்துருக்காப்ல. ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் ப்ரோ. ரெண்டு டீம் மிக்ஸ் பண்ணிடுவோம். அதான் ப்ரோ எனக்கு நல்லது. சரி, ரெண்டு டீமும் சேர்ந்து இதை பாடுங்க. இந்த வாழ்க்கை நான் படிக்கணும், நிச்சயமா படிப்பேன். இது வந்து இந்த பாட்டுல எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீங்க தான் இதை பாடணும். ஓகேவா? இப்ப நீங்க பாடுறது பேர் தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் இப்ப நான் பாடுறேன். கொஸ்டின் பாடணும்னா ஆன்சர் பாடுங்க. ஓகேவா? ஓகே. கண்ணு தக்கு தக்கு தக்குன்னுது, உள்ள திக்கு திக்கு திக்குன்னுது, நெஞ்சு ஜல்லு ஜல்லு ஜல்லுங்குது, சொல்லு 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 சொல்லுங்குது. அங்க கிடையாது, அதுதான். அது 3 இடத்துல தான் ஆன்சர். 4வது எம்டி. ஓகே, இந்த பாட்டுல எங்கெங்கெல்லாம் அது வருதோ அங்கெல்லாம் நீங்க தான் பாடணும். போகலாமா? எல்லாரும் சும்மா தானே உட்காந்துருக்கோம். ஜாலியா கை தட்டணும் அந்த வீட்டுக்கு. வராக நதிக்கர போறோம், ஒரே ஒரு பார்வைய பார்த்த புறாவ நில்லுன்னு சொன்ன கனவாய் மூடி. ஒரே ஒரு பார்வைய பார்த்த புறாவ நில்லுன்னு சொன்ன கனவாய் மூடி மறந்த. கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய பொருத்தும், காணாதவும் உருவம் கண்ணுக்குள்ள எழுதி கூட. கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய பொருத்தும்,
மனசுக்குள்ள சடு குடு சடு குடு மயக்கத்துக்கு மருந்துண்டு குடு குடு ஓ காவேரி கரையில் மனமாயிருந்தார் வேறுகையுடமணி பைக்குமணி படமா பராக நதிக்கர போறோம் ஒரே ஒரு பார்வையை பார்த்த புறாவ நெல்லுன்னு சொன்ன கண்ணாவாய் மூட்டி மறைஞ்ச வந்தியில இடங்கிற ஒரு காரணத்துக்காக எவ்வளவோ பாடல்கள் பாடினாலும் ரியாக்ஷன் பண்ணிட்டான் பார்த்து அதுக்கு சரி கரெக்டா தலைவர் செஞ்சாங்க ஆடியோல சொன்னாதான் அவன் சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன் போய் பண்ணிட்டான் அவன் தெரிஞ்சு தப்பிச்சுட்டா தலைவர் சேர்த்துவான்னு சொன்னாங்க தலைவர் தெரிஞ்சவங்க அதுக்கு என்ன பண்ணுறது பூஜா 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 தர்மபுரி பதவி எவ்வளோ பேர் வந்து இவான் சாரோடைய ஃபேன்ஸ் மியூசிக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்போசர்ஸ் அவருடைய